வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் 360. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் டாடா பிளேலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட், அந்த அப்டேட்டில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். டாடா பிளே யூசர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் தலைவா ஹெச்டி பேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ₹229 யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹20 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட முடி டீட்டெயில் என்ன, எதனால் இந்த பேக்கேஜோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, சேனலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை இன்னும் நியூ கனெக்ஷனுக்கான எம்ஆர்பியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற முழு டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். டாடா பிளே யூசர்ஸுக்கு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதில் எப்படி நம்ம ரிலீவ் ஆகி அடுத்த பேக்கேஜ், அதாவது பெட்டரான பேக்கேஜ் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு சின்ன சஜஷன் மூலியமாக சொல்கிறேன். அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது டாடா பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பேக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா அப்படிங்கிற ஒரு பேக்கு. தமிழ் தலைவா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டாடா பிளேல இருக்கக்கூடிய எல்லா பேக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா அப்படிங்கிற ஒரு நேமில் தான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டி வேல்யூ அப்புறம் கிட்ஸ் இந்த மாதிரியான வெரைட்டியில் நிறைய பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்குக்கான காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா டாடா பிளே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் லாக் ஆகிறது டாடா பிளேல மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா டீலர்கிட்ட இருந்து ரீசார்ஜ் பண்ணும்போது மட்டும்தான் டாடா பிளேடைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் லாக் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், அதுக்கு மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா டாடா பிளேயோட அப்ளிகேஷன்லேயே ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்லாம் லாக் ஆகாத மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் டீலர் கான்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் டாடா பிளே கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தாலும் டீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெனிஃபிட்டாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா பேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா வேல்யூ, இந்த மாதிரியான எல்லா பேக்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் இருந்த அமௌண்ட்டை விட கிட்டத்தட்ட ₹20 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஒரு பேடான ஒரு அப்டேட் டாடா பிளே யூசர்ஸ்க்கு. இதனால் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3000 to 3000 கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பிளேல ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹3000 கொடுத்தீங்கன்னா ₹3000 உண்டான அமௌண்ட்டை டாடா பிளே ஐடியில் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு 13 மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரத்தையும் டாடா பிளே கொடுத்துருந்தாங்க. இதை நம்பி நிறைய பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பிளே யூசர்ஸ் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹229 பேஸில் நீங்கள் வந்து 13 மாதம் கொடுக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹249 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாதம் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லி சேல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 13 மாதம்னு சொல்லியிருப்போம். ஒரு சில பேருக்கு இந்த டேஸ் குறையும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கும் டீலருக்கும் பெரிய வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாடா பிளே கம்பெனி அப்படியே நைஸாக தப்பிச்சிட்டாலும் பார்த்தீங்கன்னா டீலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்களோ, இல்லை டெக்னீஷியன் அப்படின்னா கடை நீங்கள் சேல் பண்ணீங்களாகட்டும், டீலர் சேல் பண்ணீங்களாகட்டும், இல்லை சப் டீலர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கஸ்டமர் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இதை அக்செப்ட் பண்ண போறீங்க, எப்படி இதை நீங்கள் சரி பண்ணி கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான பெரிய வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாடா பிளே இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்னால ஃபியூச்சர்ஸில் ஏதாவது இன்னும் அப்டேட் ஆகுமா, இல்லை 1 மந்த்துக்கு அப்டேட் இருக்கா, இல்லை 6 மந்த்துக்கு அப்டேட் இருக்கா அப்படிங்கிற முழு டீட்டெயில் எல்லாமே பார்த்தலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 மந்த்துக்கு மட்டும் தான் இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழ் தலைவா ஹெச்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ₹229 1 மந்த்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ₹249 கொடுத்துருக்காங்க. தமிழ் தலைவா நார்மல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ₹229 முதல்ல இருந்தது. அதுவே இப்போ ₹248 கொடுத்துருக்காங்க. தமிழ் வேல்யூ பேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ₹219 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹229 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் தலைவா கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ₹269 இருந்தது. இப்போ ₹285 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ் தலைவா கிட்ஸ் ஹெச்டி அப்படிங்கிறது ₹389 இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ₹405 கொடுத்துருக்காங்க. தமிழ் தலைவா ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் இங்கிலீஷ் ஹெச்டி அப்படிங்கிறது ₹644 இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ ₹659. தமிழ் தலைவா ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு பேக்கு ₹474 இருந்தது. இப்போ ₹489. தமிழ் தலைவா ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் ஹெச்டி அப்படிங்கிறது ₹514 இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹529 கொடுத்துருக்காங்க. தமிழ் தலைவா ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ₹344 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹359 கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கான பிரைஸ்க்கான சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் தலைவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி அண்ட் நார்மல் ரெண்டு பேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க 6 மந்த்தில். 6 மந்த்துக்கு வேறு எந்த பேக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் டாடா பிளே பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஒன்லி ஹெச்டி அப்படிங்கும்போது ₹1374 1 மந்த் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ₹229 இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இப்போ ₹249. அதுவே ஹெச்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு ₹1374, நார்மல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ₹1145 கொடுத்தாங்க. இது மட்டும் தான் 6 மந்த்துக்கான பேக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா யூபிபி ரீசார்ஜ் அப்படிங்கிற டாடா பிளே டீலர் ஐடியில் பண்ணும்போது மட்டும் தான் பேக் லாக் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேடான அப்டேட்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு அப்டேட்னால பார்த்தீங்கன்னா டாடா பிளே யூசர்ஸுக்கு நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டு வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எல்லா கஸ்டமரும் ஓடிடி போகிறனால இதுலேருந்து ரிலீவ் ஆகி போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்காக டாடா பிளே தரப்புலேருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அதாவது நிறைய கஸ்டமருக்கு நீங்கள் தமிழ் தலைவா யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ₹229. கண்டிப்பாக இதுக்கு மேலே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ₹249 தான் பண்ணணும். ₹229 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டேஸ் கம்மியாகும். அது முன்னாடி
இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களுடைய டாடா ப்ளே அப்ளிகேஷனில் நீங்கள் ₹229 பேக்கில் இருந்து இப்போ ₹249 தான் மாறி இருக்கா, இல்லை ரெண்டல் ₹249 தான் காட்டுதா, இல்லை இதை விட அதிகமாக காட்டுதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதை விட ₹249 அதிகமான ரெண்டல் காட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட்-ஆன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் அவங்க ஆட்-ஆன்ஸில் எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் எதாவது ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30 டேஸ்க்கான உங்களுக்கான பிளான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இதை தவிர வேறு என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ரீசார்ஜில் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக சேனல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டே சேனல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் 18 1, ஸ்போர்ட்ஸ் 18 2 இந்த 2 சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இந்த பேக்கேஜோடைய காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் யாரும் கஸ்டமர் லைக் பண்ணுறது கிடையாது. இது ஆட் ஆன் ஆப்ஷன்லேயே இருந்திருக்கலாம். இதை கொண்டு வந்து இந்த பேக்கேஜில் கொடுத்து இந்த சேனலில் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு அப்டேட்டும் கூட. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் ஸ்பாயில் ஆகுவாங்க. இது டாடா ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது யோசிச்சு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஒன்லி மணி மேக்கிங் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் நிறைய பேர் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு டாடா ப்ளேயோடைய பேட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான அப்டேட்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து 1 மந்த்துக்கு மட்டும் சேஞ்ச் ஆகாதுங்க. கண்டிப்பாக 6 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெச்டி எல்லாத்துலேயுமே சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக விரைவில் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதே பிளான் கண்டிப்பாக கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. 99% கண்டிப்பாக எம்ஆர்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேபி நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படிங்கிறத. இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு ஏதாவது ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு ரீசார்ஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரீசார்ஜ் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான அந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணித்தரேன். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.